கடந்த வருடம் டிசம்பர் மாதம் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை குறைவால மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இறந்தார் என்பது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரிஞ்ச விஷயம் தாங்க. ஆனா இப்ப வரைக்கும் தமிழ்நாட்டு மக்களாலும் சரி பல அரசியல் தலைவர்களாலும் சரி நம்ப முடியாத விஷயம் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் உடல்நிலை குறைவால தான் இறந்தாங்களா, அப்படி இல்லைன்னா அவங்களுடைய மரணத்தில் ஏதாவது மர்மம் இருக்கிறதா என்று தாங்க நம்மளுடைய பன்னீர்செல்வம் அவர்கள் கூட வந்துட்டு ஜெயலலிதா அவர்களின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக சொல்லியிருக்காருங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது சமூக வலைதளத்துல இன்னொரு பிரச்சனை மிகப்பெரிய அளவுல வடிவெடுத்து வந்துச்சு. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜெயலலிதாவோட ஆவி அப்போலோ மருத்துவமனையிலும் போய தோட்டத்து இல்லத்திலும் அலைவதாக வந்துட்டு பல பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. பல நம்பூதிரிகளும் பல சாமியார்களும் பல பூஜை புனஸ்காரம் செய்வங்களும் வந்துட்டு ஜெயலலிதாவோட ஆவி பயங்கர உக்ரோஷமா இருக்கு, அது மற்ற எல்லாருமே பழி வாங்காம விடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தாங்க. இந்த நிலை வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே வந்துச்சு. அதுக்குள்ள இப்ப மறுபடியும் வந்துட்டு இன்னொரு விஷயம் வெளியே வந்திருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஜெயலலிதாவோட போய தோட்டத்து இல்லத்துல அவங்க தங்கியிருந்த அறையில தற்போது யார் தங்கினாலும் அவங்களுக்கு சரியான தூக்கமே வரது கிடையாதாங்க. அவங்க தூக்கம் இல்லாம எதையோ பார்த்து பயந்து அலறி ஓடி வெளியே வந்துடுறதா வந்துட்டு செய்திகள்லாம் வெளியே வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, சமீப காலமாக அதாவது ஒரு வார காலமாகவே வந்துட்டு போய தோட்ட இல்லத்துல யாரோ அழுதுகிட்டு கத்திட்டு அழுதுட்டு இருக்க சவுண்ட்லாம் கேட்டுட்டு இருக்கான். இதனால போய தோட்டத்து வீட்டுக்குள்ள போற பணியாளர்களே வந்துட்டு ரொம்பவே பயந்துட்டு இருக்காங்களாம். அது மட்டும் இல்ல, 6-7 மணிக்கு மேல போய தோட்ட வீட்டு பக்கம் போகிறதுக்கு கூட எல்லாருமே ரொம்பவே பயந்து நடுங்குறாங்கன்னா பாத்துக்கோங்களேன். இது எல்லாத்துக்கும் காரணம் ஜெயலலிதாவோட ஆவிதான் அப்படின்னு ரொம்பவே அடிச்சு சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டை சேர்ந்த பல ஜோதிட வல்லுநர்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கமெண்ட் எதுவாக இருந்தாலும் ஓகே, எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.